அம்மாவை நேர்ல பார்த்து பேசுறதுக்காக கௌரி கண்டிப்பா இங்க வருவா. கௌரி அம்மாவை மீட் பண்ணக்கூடாது. அதுக்கு ஒரே வழி, முதல்ல அம்மாவை எப்படியாவது வெளியில அனுப்பணும். கௌரி கூட சேர்ந்து இன்னைக்கு எப்படியாவது நம்ம கூல் ட்ரிங்க்ஸ் குடிச்சிடணும். அம்மா என்னம்மா இன்னும் கோர்ட்டு கிளம்பாம இருக்கீங்க? இன்னைக்கு எனக்கு கோர்ட்ல எந்த வேலையும் இல்ல, அதான் இருக்கு. அதனால என்ன, கோயில்ல வேலை இருக்குல்ல? கோவில்ல எனக்கு என்னடா வேலை? ஆமா, என் ஃப்ரெண்டோட அப்பா ஒரு நம்பிக்கையான ஜோஷியர்கிட்ட என் ஜாதகத்தை பத்தி கேட்டிருக்காரு. அந்த ஜோஷியர் என்ன சொல்லிருக்காருன்னா, என் ஜாதகத்துல ஒரு சின்ன தோஷம் இருக்கான். அதுக்கு பரிகாரமா பெத்தவங்க கையால கோயில்ல விளக்கு போடணுமா. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, நீங்க காளிகாம்பாள் கோயிலுக்கு போய் விளக்கு போடணும். அதனாலதான் உங்களுக்கு கோயில்ல வேலை இருக்குன்னு சொன்னேன். அப்படியா? ரொம்ப சந்தோஷம்டா. உனக்கு கல்யாணம் நடக்கணும்னா காளிகாம்பா கோயில் என்னடா, கடல் கடந்து இருக்கிற கோயில்ல போய் கூட விளக்கேத்திட்டு வருவேன். நிஜமாவாமா? தேங்க்ஸ்மா, தேங்க்ஸ் a lot. அப்படினா உடனே கிளம்புங்கம்மா. இதோ கிளம்புறேன்டா. ப்ளீஸ்மா கிளம்புங்கம்மா. அட இருடா. கிளம்புங்கம்மா. எஸ். பகல் நிலவு மாதிரி சூப்பரா வரலே. ஹலோ ஹலோ, நான் இங்க ஒருத்தர் நின்னுட்டு இருக்காங்க. நீங்க பாட்டு பார்க்காம போயிட்டு இருக்கீங்க. மேடத்தை பார்க்கணும்னா வீட்டுக்குள்ள தானே போனோம், எதுக்கு ரோட்ல நிக்கணும்? மேடம் வீட்ல இருந்தா தானே நீங்க பார்க்க முடியும். அவங்க தான் கோர்ட்டுக்கு போயிட்டாங்களே. அதுக்குள்ளே போயிட்டாங்களா? பின்ன அவங்க நமக்காக காத்திருப்பாங்களா? வேலை வேணும்னா நம்ம தாங்க சீக்கிரம் வந்து நிக்கணும். இப்ப பாருங்க, உங்களால என்னுடைய சான்ஸ் இப்ப மிஸ் ஆயி போச்சு. நானாவது சேர்ந்திருப்பேன்ல. எனக்காக நீங்க எதுக்கு வெயிட் பண்ணணும்? உங்களுக்கு வேணும்னா நீங்க சேர்ந்துக்கோங்க, எனக்கு வேணும்னா நான் சேர்ந்துப்பேன். ஹலோ ஹலோ ஹலோ, காலையில இருந்து கால் கடுக்க உங்களுக்காக நின்னுட்டு இருக்கேன். இப்படி அம்போன் விட்டு போனா எப்படிங்க? ஒரு தேங்க்ஸ் கூட சொல்ல மாட்டீங்களா? தேங்க்ஸ். ஹலோ, என்னங்க உங்க தேங்க்ஸ் என் கால் வலி தான் போக்குமா இல்ல தாகத்தை தான் தீக்குமா? வாங்களேன், ஒரு கூல் ட்ரிங்க் சாப்பிடுவோம். ரொம்ப தாகமா இருக்குங்க. தாகமா இருக்கா? தண்ணி குடிங்க, குடிங்க. ஹலோ ஹலோ, நாளைக்கு வந்துருங்க, உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டேனே, எல்லாம் கரெக்ட்டா. வேல்முருகா, தங்கதுரையும் திலகாவும் எங்கப்பா? ரொம்ப நேரமா இங்க காணோம். அதானே ரெடி ஆயிட்டு இருக்காங்க. வேல்முருகா, திலகா இன்னுமா ரெடி ஆயிட்டு இருக்கா? கொஞ்சம் சீக்கிரம் வர சொல்லுப்பா. அது டேய் தங்கதுரை, என்னப்பா? சீக்கிரம் வாடா. இதோ வரேன்ப்பா. திலகா, இதோ வரேன் மாமா. கொஞ்சம் கூப்பிடா ரெண்டு பேரையும். வருவாங்க, அவசரப்படாதீங்க. உங்க தம்பியே இன்னும் காணோம், அதுக்குள்ள அவங்கள கேக்குறீங்க? அவ இப்ப வந்துருவான். வாங்க வாங்க மச்சான், வா. ஏன் மாமா அங்கே நிக்கிறீங்க? வாங்க அத்தை பக்கத்துல வந்து உட்காருங்க. வாங்கண்ணே. வா மச்சான். வாங்க தம்பி. வணக்கண்ணே. உட்கார். என்னண்ணே நீங்க மட்டும் தனியா வந்திருக்கீங்க, அண்ணியை கூட்டிட்டு வரலையா? அவரே அண்ணனுடைய குடும்ப சம்பந்தமான விஷயங்களுக்கெல்லாம் கூட்டிட்டு வர கூடாதுன்னு புரிஞ்சு நடந்துக்கிறாரு. அது மட்டும் இல்ல, இனிமே நடக்க போற சுபகாரியம் எதுக்குமே கூட்டிட்டு வரவும் மாட்டாரு. அவருக்கு புரியாதா? அண்ணனுடைய கூட்டிட்டு வந்தா பாண்டியம்மாவை அவமானப்படுத்துற மாதிரி ஆகும்னு. என்னக்கா மூஞ்சிக்கு நேரம் இப்படி வெடுக்குன்னு சொல்றீங்க? மச்சான் வருத்தப்பட மாட்டாரா? தம்பி வருத்தப்படலைனாலும் நீங்களே வருத்தப்பட வைப்பீங்க போல இருக்கே. அக்கா, நல்ல நல்லதுமா ஏன் இப்படி பேசுறீங்க? விடுமா, எல்லாம் ஒரு உரிமையில தானே பேசுறாங்க, பேசிட்டு போட்டோம். அன்னக்குடி நம்ம வீட்டுக்கு வந்து 10 வருஷம் ஆயிடுச்சு. அவளுக்குன்னு சில ஆசைகள் இருக்கதானே செய்யும். சரி, அத பத்தி இப்ப என்ன பேச்சு? சாமி, நீங்க எந்த நாள் நல்ல நாள்னு சொல்லுங்க. சரிங்க. ஐயய்ய, இன்னுமா ரெடி ஆகுற? சீக்கிரமா கிளம்ப, கூப்பிட்டு இருக்காங்கல்ல. நான் ரெடி ஆகுறது இருக்கட்டும், நீங்க ரெடி ஆயிட்டீங்களா? நான் எப்போ ரெடி. தங்கதுரை, அப்பா சீக்கிரம் வாப்பா. இதோ வரேன்ப்பா. உங்களை தான் ஃபர்ஸ்ட் கூப்பிடுறாங்க, நீங்க போங்க. நான் போறேன், சீக்கிரமா கிளம்பி வா. கிளம்புங்க.
வாப்பா. வணக்கம் மாமா. ஆ வாங்க சித்தப்பா. என்ன தங்கதுரை, இன்னைக்கும் பேண்ட் ஷர்ட்ல வந்திருக்க? வேட்டி சட்டையோட வந்திருக்கலாம்ல. இது வெறும் நாள் குறிக்கிறது தானே சித்தப்பா. நிச்சயம் தண்ணிக்கு பாருங்க, நீங்க நினைக்கிற மாதிரி பட்டு வேட்டி பட்டு சட்டையோட வரேன். என்ன என் மருமகன் பேண்ட் ஷர்ட்ல நல்லா இல்லையா? உன் மருமகன் பேண்ட் ஷர்ட்ல நல்லா இல்லைன்னா நீ விட்டுருவியா? திலகா, மாமாவை கும்பிட்டுக்கமா. வாங்க மாமா. வா திலகா. என் மருமகளை பாத்தீங்களா? அப்படியே மகாலட்சுமி மாதிரி அம்சமா இருக்கா. ஏன் கண்ணே பற்றும் போல் இருக்கு. சுவாமி நாள் குறிச்சாச்சா? குறிச்சாச்சு. தங்கதுரை திலகா ஜாதகப்படி அடுத்த வாரத்துல 25ஆம் தேதி முகூர்த்த தினத்திலேயே நிச்சயம் வச்சா பேஷா இருக்கும். அந்த தேதி உங்களுக்கு சௌரியப்படலைன்னா வேற தேதி குறிச்சு கொடுத்துடுறேன். என்ன உங்க எல்லாருக்கும் சம்மதம் தானே? ஆ சம்மதம் தான். என்ன மச்சான், சம்மந்தம் தானே? சம்மதம் தான். சாமி சொல்லுங்க. அதே தேதியில வச்சிடலாம், குறிச்சு கொடுங்க. சரிங்க. நிச்சயதார்த்த செலவு, பொண்ணு வீட்டு செலவு, மாப்பிள்ளை வீட்டு செலவுன்னு 2 வீட்டு செலவு உட்பட துணிமணி எடுக்கிறது, நகை போடுறது, சாப்பாடு போடுறதுன்னு அத்தனை செலவையும் நானே ஏத்துக்கிறேன். வேல்முருகா, அந்த வெத்தலை பாக்க தட்டு எடு. என்னங்க, 2 பேரும் சேர்ந்தே கொடுத்துடலாம். ஆ. இந்தாங்க சாமி. நல்லது. என்னக்கா, இன்னைக்கு அவங்கள பாத்தியா? போன விஷயம் என்னாச்சு? அவங்க நான் போறப்ப கோர்ட்டுக்கு போயிட்டாங்க. சரி விடுக்கா, இவங்கள விட்டா வேற வக்கீல இல்லையா நமக்கு? இருந்தாலும் நாளைக்கு ஒரு முறை போய் பாரு. அப்பா அப்பா என்னங்க, பெரிய வீட்ல நிச்சயதார்த்தத்துக்கு நல்லபடியா நாள் குறிச்சிட்டாங்களா? குறிச்சிட்டாங்க. ஏன்பா ஒரு மாதிரியா இருக்கீங்க? அங்க ஏதாவது பிரச்சனையா? உங்களை யாராவது ஏதாவது சொன்னாங்களா? அப்படிலாம் ஒண்ணும் இல்லம்மா. அப்பா, அப்படியே உங்க முகம் ஒரு மாதிரியா இருக்கு. நீங்க நாள் குறிக்கிறதுல கலந்துக்கிட்டது நாகலட்சுமி பெரியமாக்கு பிடிக்கலையா? அப்படிதான் இருக்கும். ஏன்னா கனகவள்ளி அத்தை வந்து நாள் குறிக்கிற அன்னைக்கு வாங்கன்னு கூப்பிட்டாங்க. ஆனா நாகலட்சுமி பெரியம்மா வந்து ஒரு வார்த்தைக்கு கூட கூப்பிடலையே. அதுக்காகலாம் உங்க அப்பாவுக்கு வருத்தம் இருக்காது. என்னை கூட்டிட்டு போய் சபையில உட்கார வைக்க முடியலங்கிற வருத்தம் தான். என்ன பண்றது, அவரோட சம்சாரம்னு கௌரவமா சொல்லிக்கிட்டு போய் சபையில உட்காரத்துக்கு எனக்கு கொடுப்பன இல்லை. நீங்களே அப்பா கூட போயிருந்தாலும் கனகவள்ளி அத்தை மட்டும்தான் உங்களை மனசார சபையில உட்கார வச்சு மதிச்சு பேசிருப்பாங்க. பாண்டியம்மா பெரியம்மாவும் மதிச்சிருப்பாங்க. ஆனா நாகலட்சுமி பெரியம்மாவும் செண்பக பாண்டி பெரியப்பாவும் கண்டிப்பா உங்க மனசு நோகிற மாதிரி தான் பேசிருப்பாங்க. நல்லது கெட்டதுல போய் நிக்க முடியலையேன்னு எனக்கும் சங்கடமா தான் இருக்கு. கனகவள்ளி வந்து கூப்பிட்டும் கூட நாள் குறிக்கும் போது நான் அங்க இல்லையே. அன்னக்குடி, நீ ஒண்ணும் கவலைப்படாத. கண்டிப்பா நீ நிச்சயதார்த்தத்துல கலந்துக்கலாம். இல்லைங்க, செண்பக பாண்டி மாமாவுக்கும் நாகலட்சுமி அக்காவுக்கும் எப்ப என் மேல உண்மையான அன்பு வருதோ அது வரைக்கும் நான் பொறுமையா தான் இருக்கணும். நீ இருக்கலாம், ஆனா என்னால இருக்க முடியாது. என்னை விட உன்னை காப்பாத்துறதுக்கும் கௌரவப்படுத்துறதுக்கும் பாண்டியம்மா இருக்காளேங்கிற ஒரே காரணத்துக்காகத்தான் நான் பொறுமையா இருக்கேன். ஆனா என் அண்ணனும் அண்ணியும் என்ன பண்றாங்கன்றத பாண்டியம்மா கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கா. உன் விஷயத்துல பாண்டியம்மா எதையும் விட்டு கொடுக்க மாட்டா. அன்னக்குடி, நீ கேட்கிற அந்தஸ்து கௌரவம் எல்லாமே நம்ம பொண்ணு கௌரி கல்யாணத்துல நிச்சயமா உனக்கு கிடைக்கும். ஏன்னா
நம்ம பொண்ணு கல்யாணத்தை முன்ன நின்னு நடத்த போறதே நீதான். நம்ம கௌரி கல்யாணத்தோட நம்ம கவலை எல்லாம் தீர்ந்து போயிடும். அப்புறம் என்ன, நம்ம எல்லாரும் சந்தோஷமா இருக்கலாம். என்னடா நான் சொல்றது? கரெக்டா சொல்லிப்பா. இந்தாங்க அண்ணே. ரொம்ப சந்தோஷமா. அக்கா, இதுல அத்தானுக்கு, உங்களுக்கு, திலகவதிக்கு தேவையான துணிமணி, நகை எல்லாமே இருக்கு. அந்த தட்டு யாருக்குமா? ஆ, அதுவா என் தங்கச்சிக்கு. தங்கச்சியா? அது யாருமா? அண்ணக்கூடியதான்க்கா சொல்றேன். அவளுக்காக தான் அந்த நகையும் துணிமணியும் எடுத்து வச்சிருக்கேன். என்ன சொல்ற பாண்டியம்மா? இத்தனை நகையும் துணிமணியும் அன்னக்குடி குடும்பத்துக்கா? இது அக்கிரமம். என்ன சொல்றீங்க பெரியதா? அக்கிரமமா? இது என் கடமை. அன்னக்கொடி அன்னக்காவடி கிடையாது. உங்க தம்பி பொண்டாட்டி. அந்த குழந்தைங்க உங்க தம்பியோட குழந்தைங்க. என் தம்பிக்கு நீ மட்டும்தான் பொண்டாட்டி. நீ அடைக்கலம் கொடுத்தேங்கிறதுக்காக அன்னக்குடியும் அவ பிள்ளைகளையும் என்னால ஏத்துக்க முடியாது. ஏத்துக்கிட்டு தான் ஆகணும் அத்தா. 10 வருஷமா இதத்தானே சொல்லிட்டு இருக்கீங்க. அதனால ஏதாவது மாறியா போச்சு? அன்னக்கொடியும் அவ பொண்ணுங்களும் நம்ம ரத்த சம்பந்தம். அது என்னைக்கும் மாறவே மாறாது. என்ன பாண்டிமா, உன் அத்தாங்குணம் தான் உனக்கு நல்லாவே தெரியுமே. உன் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சுன்னு ஒவ்வொரு நாளும் வேதனைப்படுறவர் அவரு. அவர்கிட்ட போய் இப்படி பேசலாமா? ஏற்கனவே அவருக்கு சுகரு, பிரஷரு எல்லாம் இருக்கு. நீ கொஞ்சம் அவரை சமாதானப்படுத்துமா? அத்தா, உங்க வார்த்தைக்கு மதிப்பு கொடுக்கறவனா? இந்த விஷயத்துல கொஞ்சம் அறிவுபூர்வமா தான் யோசிக்கிறேன். அவர் பண்ண தப்புக்கு பாவம் அந்த அண்ணக்கொடியும் அந்த பொண்ணுங்களும் என்ன பண்ணுவாங்க சொல்லுங்க அத்தா. நான் எதுவும் சொல்ல பாண்டியம்மா. உன் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சேன்னு நினைச்சு நினைச்சு நானும் நாகலட்சுமியும் ஒவ்வொரு நாளும் இதயத்துல கண்ணீர் வடிச்சுக்கிட்டு இருக்கோம். உனக்கு நடந்த துரோகத்தை நீ மன்னிச்சாலும் என்னால மன்னிக்க முடியாது. உன் விருப்பம் எதுவோ அதுபடி நீ செய். இது ஏன் விருப்பம் மட்டும் இல்ல பெரியத்தா. நம்ம முறை, கடமை, அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய உரிமை. அதை யாராலையும் மாத்த முடியாது. மாத்தணும்னு நினைச்சாலும் அந்த ஆண்டவன் நம்மள மன்னிக்க மாட்டான். பாண்டியம்மா, நீ அன்னக்குடி குடும்பத்துக்கு கொடுக்கிற உரிமை அவங்கள வாழ வச்சு உன்னை தனிமரம் ஆக்கிடக் கூடாதுங்கிற நல்ல எண்ணத்துல தான் நான் அப்படி சொன்னேன். அப்படி ஒரு சூழ்நிலை வந்தாலும் நான் கவலைப்பட மாட்டாத்தா. ஏன்னா எனக்கு நீங்க எல்லாரும் இருக்கீங்களே. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன். அண்ணக்கொடியும் அவ பொண்ணுங்களும் பாசத்துக்காக ஏங்குறவங்க, பணத்துக்காக இல்ல. அதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க அத்தா. ஓ அப்படியா பாண்டியம்மா? நான் தான் ஏதோ தப்பா நினைச்சிட்டேன். நீ வேணா என்ன மன்னிச்சிரு. என்னத்தா நீங்க பெரிய வார்த்தைலாம் பேசுறீங்க? நீங்க உங்க பக்கம் இருக்கிற நியாயத்தை பேசுறீங்க. நான் பொதுவா பேசிட்டு இருக்காத்தா. சரி பாண்டியம்மா, நீ அவங்களுக்கு செய்ய வேண்டிய முறையெல்லாம் செஞ்சிரு. நான் உங்களுக்கு செய்ய வேண்டிய முறைய நேரம் பார்த்து செஞ்சுக்கிறேன். இந்தாங்க அண்ணே. கனகவல்லி, நீயும் அண்ணனும் முறைப்படி போய் அன்னக்கொடி வீட்டுல இருக்கிற எல்லாரையும் நிச்சயத்துக்கு வர சொல்லிடு. சரிங்க அண்ணி. சரிம்மா. மச்சான், அண்ணே, மச்சான், அண்ணி,
உள்ள வரலாமா? மச்சான் மச்சான் வாங்க மச்சான் காலையில சரியா கூட பேச முடியல மச்சான். என்ன கனகா அண்ணன் வீட்டுக்கு வந்துட்டு உள்ள வரலாமான்னு கேட்டுட்டு இருப்பியா? என்னங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். இங்கே நிக்க வச்சு பேசுறீங்க. உள்ள போ. வாங்க 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 உட்காருங்க. உட்காருங்க மச்சான். உட்காருமா. என்னம்மா எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். மாமா அத்தை, வாங்க மாமா ஏய், எப்படிடா இருக்க? நல்லா இருக்கோம் மாமா. நீங்க என்ன சாப்பிடுறீங்க? அது என்ன ஈஸ்வரி, மாமாவை மட்டும் ரொம்ப கரிசனமா கேக்குற? அது மனோகரி அக்காவுக்கு வேல்முருகன் மாமா மேல ஒரு கண்ணு, அதனாலதான் தனிப்பட்ட முறையில விசாரிக்கிறா. ஏய் சும்மா ரெடி. சங்கரி அக்கா சொல்றது சரிதானம்மா? வேல்முருகன் மாமா கௌரி அக்காவை ஊர்வலமா கூட்டிட்டு போனப்ப வந்தாரு. வந்தவரு மனோகரி அக்காவை பார்த்து சைட் அடிச்சு போயிட்டாரு. குட்டி கழுத. அண்ணே, தங்கதுரைக்கும் திலகாவுக்கும் நிச்சயமாக போகுது. நீங்க அவசியம் கலந்துக்கணும். சரிம்மா, ரொம்ப சந்தோஷம். அவசியம் வரும். மச்சான் தங்கச்சியை கூட்டிக்கிட்டு நீங்க கண்டிப்பா வரணும். ஆமா அண்ணே, நாள் குறிக்கிறதுக்கு தான் அண்ணியை நீங்க கூட்டிட்டு வரல, நிச்சயதார்த்தத்துக்கு கண்டிப்பா கூட்டிட்டு வரீங்க. அண்ணி, எதுவும் மனசு போட்டு குழப்பிக்காம வந்துருங்க. என்ன நீ மௌனமா இருக்கீங்க? வரேன்னு வாய் திறந்து தைரியமா சொல்லுங்க. என்ன அங்க வந்தா அண்ணியும் அண்ணனும் ஏதாவது சொல்லுவாங்கன்னு சங்கடப்படுறீங்களா? நீங்க வாங்க, அவங்க ஏதாவது சொல்லட்டும், அப்புறம் நான் பாத்துக்கிறேன். சரிங்க, உங்களுக்காக நான் வரேன். எல்லா விஷயத்திலையும் கலந்துக்கணும்னு எனக்கும் ஆசையா தான் இருக்கு. எனக்குன்னு யார் இருக்கா சொல்லுங்க? இவர் தான் கதின்னு வந்துட்டேன். இவரோட சொந்த பந்தம் தானே எனக்கும் சொந்தம். உறவுன்னு சொல்லிக்க உங்களை விட்டா எனக்கு வேற யார் இருக்காங்க சொல்லுங்க? ஐயோ, அதெல்லாம் ஒண்ணும் கவலைப்படாதம்மா, நாங்க இருக்கோம். இந்த நிச்சயதார்த்தம் முடிட்டோம், அடுத்து ஒரு முக்கியமான விசேஷம் இருக்கு. என்ன விசேஷம் அம்மா? என்னம்மா இப்படி கேட்டுட்ட? என் பையன் வேல்முருகனுக்கும் உங்க வீட்டு பொண்ணு மனோகரிக்கும் சம்பந்தம் பேசணும்ல. மனோகரி அக்காவுக்கும் வேல்முருகன் மாமாவுக்கும் சூப்பர் பொருத்தம் தான். சரிங்க, நீ நிச்சயத்துக்கு வந்துருங்க. என்னங்க மச்சான், தங்கச்சியை கூட்டிக்கிட்டு கண்டிப்பா நிச்சயதார்த்தத்துக்கு வந்துடணும். கண்டிப்பா சரியாமா? வரணும். கண்டிப்பா வரேன். கண்டிப்பா. மருமகள்களா நீங்களும் வந்துருங்க. சரி மாமா. ஆ, இவ்வளவு தூரம் வந்துட்டு எதுவும் சாப்பிடாம போனா எப்படி? நமக்குள்ள என்ன சம்பிரதாயம், இன்னொரு நாள் கண்டிப்பா வரும். வர மச்சான். சரிங்க அண்ணே. வரமா? அண்ணி கண்டிப்பா வந்துருங்க. சரி. வர மச்சான். வரமா? இவங்க வந்து அன்பா வான்னு கூப்பிட்டு போயிட்டாங்க. தர்ம சங்கடம் இவருக்கு தானே.